ஹாய் ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி, அதாவது எப்பவுமே தக்காளி சாம்பார் சட்னி இந்த மாதிரி செய்வோம். ஆனால் இப்போ நம்ம இந்த ஜவ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் சாம்பார் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இந்த ஜவ் காயை நல்லா மேலே தோலை சீவி, அது பிசு பிசுப்பாக இருக்கும், அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பூண்டு பல் ஒரு 4-5, வெங்காயம் கொஞ்சம் ஒரு குத்து, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, தக்காளி, அதோட மஞ்சள் பொடி, ஜீரகம், மிளகு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இடித்து சேர்த்துக்கோங்க, அதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாம் போட்டு அந்த காய் எவ்வளோ சேர்த்துருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா விசில் விட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா சூப்பரான ஜவ் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா அதை குழச்சி விட்ருங்க, அல்லது மத்தில் கூட கடைஞ்சிக்கோங்க. இதை எடுத்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அது ஒரு சின்ன கடாய் வச்சு ஆயில் விட்டு ஜீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது நல்லா இருக்கும். இதெல்லாம் கிளறி கொடுத்து இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே அந்த ஜவ்வில் கொட்டிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான கொஞ்ச நேரத்தில் நம்ம டிஃபனுக்கு தேவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சுட சுட இட்லியோட இந்த ஜவ் கிரேவியை இது பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது டிஃபனுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிக் குயின் சேனல்.